CPU ஆன் ஆகிருக்கு, ஃபேனும் ரன்னிங்கில் இருக்குது. பட் ஆனால் மானிட்டரில் எந்த பவர் கனெக்ஷனும் கிடையாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்றது இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல் வீடியோவும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் கேபினை நம்ம கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பிளாஸ்டிக்கு. நமக்கு அதிகமாக CPU ஒர்க்கிங்கில் இருக்குது, ஆனால் டிஸ்பிளே வரலன்னா 2-3 ரீசன் தான். அது மேஜர்னா பெரிய இஷ்யூ இருக்காது. ரேம் ஏதாச்சும் லூஸ் ஆகிருக்கலாம், இல்லைனா சிமாஸ் பேட்டரி ஃபெயிலியர் இருக்கலாம், இல்லை வயர் கனெக்ஷனில் ஏதாச்சும் லூஸில் இருந்திருக்கலாம். இந்த 3 ரீசன் தான் மெயின். நம்ம ரெகுலராக என்ன பண்ணணும்னா ஒரு டைம் ரேமை கழட்டிட்டு க்ளீன் பண்ணிட்டு போட்டாலே ஒர்க் ஆகும், மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். அப்படி இல்லை இன்கேஸ் ஏதாச்சும் போர்டில் ஃபெயிலியராக இருந்தாலும் நம்ம செக் பண்ணணும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஃபஸ்ட்டு சிமாஸ் பேட்டரி, ரேமு ரெண்டுமே செக் பண்ண போகிறோம். ரெண்டுமே செக் பண்ணுறப்போ எதில் ப்ராப்ளம் இருக்குன்றது உங்களை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சிமாஸ் பேட்டரி ரிமூவ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேம் வந்து 4GB 8GB கொடுத்துருக்காங்க. 2 ஸ்லாட்ஸு ரிமூவ் பண்ணுறோம், ஒரு ஸ்லாட்ஸாக. இன்கேஸ் ஒரு ரேமில் இந்த ஃபெயிலியர் இருந்தாலும் செக் பண்ண முடியும். ஒரு ரேமாக போட்டு செக் பண்ணோம்னா டிஸ்பிளே வரும்போது ஒர்க் ஆகுதா இல்லைன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்று இதை கழட்டுறப்போ மாடலை பொறுத்து இந்த வயருடைய டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் i5 8th ஜென்ரேஷன். யூஸ் வயரிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா SSD தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப ஷார்ட் வயர் தான் இருக்கும். ஹார்ட் டிஸ்கோடைய வயரும் ப்ளஸ் DVD டிஸ்கோட வயரும் பார்த்திங்கன்னா பக்கம் தான் இருக்கும். நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா ரெண்டுமே நார்மல் CPUவில் வயர் வந்து லென்த்தாக கொடுத்துருப்பாங்க, நம்ம ஈஸியாக எடுத்து சைடில் வைக்க முடியும். இதில் ரேமை கழட்டிட்டு ஒரு டைம் ரப்பர், அதாவது நம்ம புது ஒரு ரப்பர் வச்சுட்டு க்ளீனாக அதில் எரேஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தில் எந்த டஸ்ட்டில் அது க்ளீனாக இருக்கிற கிளாத்தில் தொடச்சிட்டு போட்டு செக் பண்ண போகிறோம். இப்போ இதில் இன்கேஸ் ரேமில் ஏதாச்சும் டஸ்ட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பேட்ரி, சிமாஸ் பேட்டரி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். புது பேட்டரி ஒன்று சேஞ்ச் பண்ணுறோம். ஒருவேளை சிமாஸில் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிறப்போ சிமாஸ் செட்டப் நமக்கு இங்கே வரும். இப்போ பழைய சைடை ரிமூவ் பண்ணிட்டு புது பேட்டரி போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு ரேம் ஸ்லாட், ஒரு ஸ்லாட்டை மட்டும் ஃபஸ்ட்டு நான் செட் பண்ண போகிறேன். அதில் ரெண்டுத்துலையுமே ரேம் ஒரே பிராண்ட் இருக்குன்னா நீங்கள் அதில் சின்னதாக லைட்டாக பேனலில் மார்க் பண்ணிக்கலாம், எது ஃபஸ்ட்டு செகண்ட்ன்றது. ஏன்னா ஒவ்வொன்றா போடுறப்போ நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்கேஸ் ப்ராப்ளம்னா அதை மட்டும் செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு வேறு ரேம் அது போல் போட்டுக்கலாம். இப்போதைக்கு ரேம் ஒரு டைம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லாட்டில் போட்டிருக்கு. செகண்ட் ஸ்லாட் ரேமையும் ஒரு டைம் க்ளீன் பண்ணி போட போகிறோம். இப்போது ஆன் ஆச்சுன்னா ரேமில் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. இன்கேஸ் சேம் நமக்கு டிஸ்பிளே வரல, ஃபெயிலியர்னால் ரேமில் தான் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கணும். என்ன ரீசன்னா நம்ம சிமாஸ் பேட்டரி புதுசு போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரேமை தான் செக் பண்ணணும். இப்போ 2 ரேமில் எது ஃபால்ட்ன்றது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போது இப்போ நெக்ஸ்ட்டு பவர் கோடு போட்டு செக் பண்ண போகிறோம். பவர் கார்டு போட்டோடனே சிபியுடைய ஃபேன் ரன்னிங்கில் தான் இருக்குது. பவர் பட்டன் சேம் இஸ்யூ ரிப்பீட்டில் தான் இருக்குது. ஏன்னா இந்த ரெட் கலரோட பவர் பட்டன் இண்டிகேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது மானிட்டர் வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அது மானிட்டர் இல்லைன்னா இன்புட் எங்கே போகிற அவுட்புட்டில் ப்ராப்ளம் இருக்குது, டிஸ்பிளேக்கு போகிற அவுட்புட்டில். இன்கேஸ் இது இந்த மாதிரி பிளிங்க் ஆகாமல் ஃபுல்லாக ஒயிட் கலராக எரிஞ்சிட்டே இருக்குது, நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணுறப்போ இப்படி ஒரே லைட் ஒயிட் கலரில் கன்டினியூஸாக எரிஞ்சிட்ருக்குன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ஒர்க் ஆகுன்னு அர்த்தம். இந்த மாதிரி சென்டரில் ஆன் ஆகுது, ரெட் கலர் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ரேமில் தான் இஷ்யூன்னு அர்த்தம். ஏன்னா நான் பாருங்கள், அதாவது ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணுறேன். 2 டைம் ஃபேன் ஆன் ஆகுது, திரும்பவும் பாதியிலே ஸ்டாப் ஆகிடுது. ஏன்னா நம்ம கன்டினியூஸாக ரன் ஆனால் தான் டிஸ்பிளேக்கு வந்து அவுட்புட் வரும். அப்போ தான் நம்ம என்ன செட்டப்ன்றது செட் பண்ண முடியும் அங்கே. நம்ம அடுத்தது என்ன பண்ணோம், செகண்ட் ஸ்லாட்டு. இப்போது அடுத்த ஸ்லாட் இருக்குது, அடுத்த ஸ்லாட்டில் இருக்கிற ரேமை மட்டும் போட்டு செக் பண்ண போகிறோம். ஒரு ஸ்லாட்டில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு 2வது ஸ்லாட் போட்டிருக்கேன்.
பவர் பட்டன் ஆனாக இருக்குது. ஃபேனும் கண்டிஷன் ரன்னிங்கில் இருக்குது. ஓகே, அதாவது ரெண்டாவதோடைய ஸ்லாட் வந்து ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட் ஸ்லாட்டில் இந்த ரேம் தான் ப்ராப்ளம். இப்போ பாருங்கள், நான் CMOS பேட்டரி ரிமூவ் பண்ணதால தான் நம்ம டைரெக்டாக CMOS செட்டப் போகிறது. இன்கேஸ் இல்லைனா டைரெக்டாக உங்களுக்கு வெல்கம் பேஜ் தான் போயிருக்கும். இப்போது CMOS ப்ராப்ளம் இருந்தால் CMOSல வந்து எந்த ப்ராப்ளம் கிடையாது, ரேமில் தான் ப்ராப்ளம். நம்ம CMOS பேட்டரி ரிமூவ் பண்ணதால CMOS செட்டப் எகைன் ஒரு டைம் செட் பண்ண போகிறோம். அதில் மெயின் டேட் டைம் மட்டும் தான் கேட்கும், மற்ற எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. டேட் டைம் கொடுத்துட்டு செட்டப் கம்ப்ளீட் கொடுத்தோம்னா நமக்கு வெல்கம் பேஜ் லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நமக்கு இது மாதிரி பார்த்திங்கன்னா ஆன் பண்ணப்போ டிஸ்பிளே வர கிடையாது. இப்போ டிஸ்பிளே வருது, வெல்கம் பேஜோடைய நமக்கு விண்டோஸோட வெல்கம் பேஜ் வந்துட்டுருக்கு. அப்படின்னா உங்களுடைய ரேமில் தான் ப்ராப்ளம். அந்த ரேமை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒரு ரேம், அதாவது இப்போ நான் 4GB + 4GB சொல்லியிருந்தேன். இப்போ அதுலேருந்து வேறு ஒரு பிராண்ட் எடுத்து போட்டிருக்கேன். ஒரு ஆல்ரெடி இன்பில்ட்டாக இருந்த ஒரு 4GB, அடிஷ்னலாக நான் எக்ஸ்ட்ரா ஒரு 4GB போட்டிருக்கேன். அந்த 4GB போட்ட உடனே தான் நமக்கு சிஸ்டம் வந்து டிஸ்பிளே அவுட்புட்டாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகிருந்தால் என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டில் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஸ்க்ரூவும் திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கேபின் சேஸை க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த பிசி கான்ஃபிகரேஷன் பார்த்திங்கன்னா i5 8th ஜென்ரேஷன், இன்பில்ட்டாகவே வைஃபை அண்ட் ப்ளூடூத் இருக்குது. 500GB SSD இருக்குது. அது போக 8GB ரேம் சாம்சங் பிராண்டு கொடுத்துருக்காங்க.